குறித்து பேசுறாரு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಹಣದ ಕುರಿತಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கிறிஸ்தவன் வந்து பணக்காரனா இருக்கணும் ஏழையா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். ಕ್ರೈಸ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥವನು ಶ್ರೀಮಂತನಾಗಿರ್ಬೇಕಾ ಅಥವಾ ಬಡವನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ. சோ இயேசு கிறிஸ்து ஒரு கதையை சொல்லி அது மூலமா சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ಕಥೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவன் பயங்கர அவன் வந்து அந்த கதை சொல்றதுக்கு முன்னாடி இயேசுப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. 12வது அதிகாரம் 15வது வசனம். ಆ ಒಂದು ಕಥೆ ಹೇಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன சொல்றாரு? பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவன் ஜீவன் அல்ல அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ನೋಡ್ತೇವೆ ಎಷ್ಟೋ ಆಸ್ತಿ ಇದ್ದರೂ ಅದು ಅವನಿಗೆ ಜೀವಾಧಾರವಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சரி, இப்போ நீங்க வந்து இன்னைக்கு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಲ್ಲಿ ಇವತ್ತು ಹೇಳ್ತಾರೆ ಕೋಟೀಶ್ವರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅದರ ಅರ್ಥವೇನು? என்னங்க சொல்லுங்க, அதுலயே இருக்கு ஆன்சர். என்ன இருக்கு அவர்கிட்ட? கோடி ரூபாய், மினிமம் கோடி ரூபாய் இருக்கு, சொத்து இருக்கு. கோடி ரூபாய் சொத்து இருந்தா அவர் என்ன ஆயிட்டாரு? கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳಷ್ಟು ಶ್ರೀಮಂತಿಕೆ ಒಂದು ಆಸ್ತಿ ಇದೆ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಕೋಟೀಶ್ವರ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவருடைய வசனம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உன் பொருள் எவ்வளவு இருக்கோ அதை குறித்து அதான் உன் வாழ்க்கை அல்ல அப்படின்னு சொல்றாரு. ನಿನ್ನ ಆಸ್ತಿ ಎಷ್ಟಿದೆಯೋ ಅದೇ ನಿನ್ನ ಜೀವಿತವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம வாழ்றோம். நம்ம படிப்பு, நம்ம என்ன மாதிரி கார் வச்சிருக்கிறோம், என்ன மாதிரி வீடு வச்சிருக்கிறோம், என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறோம், நம்ம என்ன மாதிரி அழகு இருக்கு நம்ம மூஞ்சில, இதை வைத்துதான் ஜனங்கள் நம்ம வாழ்க்கையை எடை போடுறாங்க. ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಹಣವಿದೆ, ಎಷ್ಟು ರೀತಿಯಾದಂತ ಮನೆ ಇದೆ, ಕಾರ್ಗಳಿದೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಸ್ತುಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ತೂಕಕ್ಕೆ ಹಾಕ್ತಾರೆ. நான் ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் இப்படி கையை இப்படி நெருக்கி டைட்டா பிடிச்சிட்டே இருப்போம். ಶಾಲೆಯಲ್ಲಿ ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೈಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ಬಹಳ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಇಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், டைட்டா புடுறா அப்படின்னு பிடிப்பான். ஒருத்தன் வந்து அளவு எடுப்பான். லைக் என்னது, எவ்வளவு சென்டிமீட்டர் நமக்கு பைசெப்ஸ் இருக்குன்னு அளவு எடுப்பான் ஒரு பையன். ಆವಾಗ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಂದು ನಮಗೆ ಎಷ್ಟು ಒಂದು ಬೈಸೆಪ್ಸ್ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಬಂದು ಅಳತೆ ಮಾಡಿ ಇರ್ತಾನೆ. நம்மளுக்கு அதான் பெருசு. அவனோட அவனுக்கு 23 சென்டிமீட்டர், எனக்கு 24 வந்துடணும், அதான் லைஃப் அப்படின்னு நம்ம நினைப்போம். ಆತನಿಗೆ 23 ಇತ್ತು ಅಂದ್ರೆ ನನಗೆ 24 ಬರಬೇಕು, ಅದೇ ಜೀವನದ ಒಂದು ಮುಖ್ಯ ಗುರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಂತಿಕೊಳ್ತೀವಿ. அப்புறம் 25, 20, 30 வயசான உடனே எனக்கு இந்த கார் வாங்கிடணும், இந்த கார் வாங்கினா தான்டா நான் சக்சஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். ಅಲ್ಲಿ ಕೆಲವು ವರ್ಷಗಳಾದ ನಂತರದಲ್ಲಿ ಈ ಕಾರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ನಾನು ಯಶಸ್ಸನ್ನು ಹೊಂದಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ. ஆண்டவர் சொல்ற இல்லவே இல்ல என்றார் இயேசு கிறிஸ்து. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. பணம் ಜಾಸ್ತಿ இருக்கோ குறைவு இருக்கோ அதை வைத்து உன் வாழ்க்கையை எடை போடாதே அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ನಿನ್ನಲ್ಲಿ ಹಣವಿದೆಯೋ ಅಥವಾ ಕೊರತೆ ಇದೆಯೋ ಅದರ ಕುರಿತಾಗಿ ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ನೀನು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಹಾಕಿಕೊಳ್ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. அப்போ ஒரு பணக்காரன் இருந்தானா, அது ஒரு கதை சொல்றாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಕಥೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಒಂದು ಐಶ್ವರ್ಯವಂತನಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நிறைய வயல்ல நிறைய அறுவடை ஆயிருச்சு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಲ್ಲಿ ಕಣಜ ಬಂತು. அவன் என்ன சொல்றான், எல்லாத்தையும் இடிச்சிட்டு இருக்கிற பில்டிங் எல்லாம் இடிச்சிட்டு பெரிய கோடவுன் கட்ட போறேன், அந்த கோடவுன்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದಾಸ್ತಾನನ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅದರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಒಂದು ಕಣಜಗಳನ್ನ ಅವುಗಳಲ್ಲಿ ಹಾಕಿ ಇದು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் என்ன பண்ண போறேன்? ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ? 19வது வசனம், 19ನೇ ವಚನ, 12 லூக்கா 12:19. பின்பு ஆத்துமாவே அவனுக்கே அவன் சொல்லிக்கிறான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு, என்ஜாய் அப்படின்னு சொல்றாரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கிறான் அவன். ಆತನು ತನ್ನೊಳಗೆ ಆತನು ಅಂದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಊಟ ಮಾಡು, ಕುಡಿ, ವಿಶ್ರಮಿಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ, ಸುಖ ಪಡು ಎಂಬುದಾಗಿ, ಎಂಜಾಯ್ பண்ணு லைஃப, ಅಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡು ಜೀವನದಲ್ಲಿ அப்படின்னு வந்து அவன் நினைக்கிறான். ಆ ರೀತಿಯಾಗಿ ಆತನು நினைக்கிறான், ஏ லைஃப் ரொம்ப சக்சஸ்பா, நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், சமுதாயத்துல ஜனங்க மத்தியில குடும்பத்துல நான் பெரிய சக்சஸ், நான் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நீ உங்களை கேட்டா கூட இந்த ஆளோட போட்டோ காமிச்சா கண்டிப்பா இவன் பெரிய ஆளுப்பா அப்படின்னு நீங்க சொல்லிடுவோம். நம்ம ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿದ್ರು ಕೂಡ ಈ ವ್ಯಕ್ತಿಯ ಫೋಟೋನ ಹೇಳಿದ್ರೆ ಕೂಡ ಈತನ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಿ. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? ದೇವರು ಆತನ ನೋಡಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 20வது வசனம், 20ನೇ ವಚನ, தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு. நீ பணக்காரனே அல்ல, நீ மதிகேடனே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೀನು ಹಣವಂತನಲ್ಲ, ಬುದ್ಧಿಹೀನನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். 21வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன், தனக்காகவே எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, யாருக்கிட்ட ஐஸ்வர்யவானா இருக்கணுமா? நம்ம ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿರ್ಬೇಕಂತೆ? ಯಾರು? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கணும். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿರಬೇಕು. ஆண்டவரே, நான் உலகத்தின் கண்ணில் நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேனா இல்லையா? உம்முடைய கண்ணிலே நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும். ದೇವರೇ, ನಾನು ಲೌಕಿಕವಾದಂತ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನಾನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿದ್ದೇನೆ ಇಲ್ವಾ? ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನಾನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿರಬೇಕು. சோ இந்த ஆண்டவர் வந்து இப்படிதான் பணத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இப்படிதான் பார்க்கறாருங்க. ಅಲ್ಲಿ ಹಣವನ್ನು ನೋಡುವಾಗ
ಅವರು ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னும் லூக்கா 16 அதிகாரத்துக்கு வரும்போது இன்னும் சில காரியங்களை பணத்தை குறித்து நம்ம பார்ப்போம். ಲೂಕ 16ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ಇನ್ನು ಹಣದ ಕುರಿತಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು அது இப்ப நமக்கு டைம் இல்ல. ಈಗ ಸಮಯವಿಲ್ಲ. சோ அதனால நம்ம இன்னைக்கு கொஞ்சம் இதோட நான் முடிச்சுக்கணும். ಇಲ್ಲಿಗೆ ನಾನು ಮುಗಿಸಬೇಕಾಗಿದೆ. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2.5 hours நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கீங்க. ಯಾಕಂದ್ರೆ 2.5 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಿ. சோ பாருங்க, உலக மனுஷன் யோசிக்கிறதுக்கும் ஏசப்பா யோசிக்கிறதுக்கும் கம்ப்ளீட்லி நைட் பகல் டிஃபரன்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. ಅಲ್ಲಿ ಲೌಕಿಕವಾದಂತ ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ದೇವರ ಯೋಚನೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಹಗಲು ರಾತ್ರಿ ಎಷ್ಟು ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. அப்ப நீங்க சொல்லலாம், பிரதர் அப்பனா பணம் சம்பாதிக்கிறது தப்பா, பணம் சேர்த்து வைக்கிறது தப்பா நீங்க கேட்கலாம். ನೀವು ಕೇಳಬಹುದು ಹಣವನ್ನ ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅಥವಾ ಸೇರಿಸಿಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ತಪ್ಪಾ ಎಂಬುದಾಗಿ. கண்டிப்பா இல்ல, ಖಂಡಿತವಾಗಿ ಅಲ್ಲ. ஆண்டவர் வந்து பணக்காரர்களே நரகத்துக்கு போவீங்க ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லதில்ல. ಅಲ್ಲಿ ಶ್ರೀಮಂತರನ್ನ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾವತ್ತೂ ಹೇಳಿಲ್ಲ ದೇವರು. நம்மளுடைய பணம் வந்து நம்மளுக்கு சொந்தம் இல்ல, கர்த்தருக்கு சொந்தம். ನಮ್ಮ ಹಣ ನಮಗೆ ಸ್ವಂತವಲ್ಲ, ದೇವರಿಗೆ ಸ್ವಂತ. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ಅದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ஏசப்பா தான் என் பணத்துக்கு ஓனர். ಯೇಸುವೆ ನನ್ನ ಹಣಕ್ಕೆ ಒಡೆಯ. அன்னைக்கு ஒரு நாள் பிரகாஷ் இல்ல போயிட்டான். இப்போ பிரகாஷ் வந்து கேட்டானே, எவ்வளவு பர்சன்டேஜ்னு வைக்கணும், ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்திருக்குனே எவ்வளவு பர்சன்டேஜ் வைக்கணும் ஏசப்பாக்காக அப்படின்னா. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಸಂಬಳ ಬಂದಿದೆ, ದೇವರಿಗಾಗಿ ಎಷ್ಟು ಪರ್ಸೆಂಟ್ ದೇವರಿಗೆ ಇಕ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. நான் உடனே 100% பா அப்படின்னு. ನಾನು ತಕ್ಷಣವಾಗಿ 100% ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. என்னண்ணே இப்படி சொல்றீங்க அப்படின்னா. ಏನಣ್ಣ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. நீ சம்பாதிச்சதெல்லாம் ஆண்டவர் தானே ஓனர் அப்படின்னு. ನೀನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಕ್ಕೆ ದೇವರು ತಾನೇ ಓನರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஆண்டர்ட்ட நம்ம கணக்கு பார்க்க முடியாது. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಲೆಕ್ಕವನ್ನು ಇಡೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. நம்ம ஆண்டவர் எனக்கு 100 கொடுக்குறாரு, அதுல ஒரு கொஞ்சம் தான் கொடுக்குறோமே வெளிய. ஏன் காசு நான் கர்த்தருக்கு 10 கொடுக்குறேன், தயவு செய்து ஆண்டவர் பிச்சைக்காரர் இல்ல. ದೇವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದರಲ್ಲಿ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. ನೋಡ್ತೇವೆ, ನನ್ನ ಹಣ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಿಗೆ 10% ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸುವಂತದ್ದಲ್ಲ. சோ பணத்தை வந்து பணத்தின் மேல் பிரியமா இருக்கிறது தான் கர்த்தருக்கு வந்து பிடிக்காதது. ಅಲ್ಲಿ ಹಣದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಇಷ್ಟವುಳ್ಳವರಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದು ಕಾರ್ಯ. என்கிட்ட இன்னைக்கு கூழு குடிச்சீங்களா, நான் வந்து 10 ரூபாய் கொடுத்தீங்களா நான் சந்தோஷமா இருப்பேன், 100 ரூபாய் கொடுத்தீங்களா சந்தோஷமா இருப்பேன், 1000 ரூபாய் கொடுத்தீங்களா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு தான் ஒரு கிறிஸ்தவன். ಅಲ್ಲಿ ಇವತ್ತು 10 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರೆ ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀನಿ, 100 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರು 1000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರು ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀನಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ. நான் உமகிட்ட நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும். ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ. உலகத்துல நான் வந்து எப்படி வேணா இருந்துக்கலாம், பரவாயில்ல. ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬೇಕಾದ್ರೂ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. இந்த யோசனை நம்மளுக்குள்ளே வந்துருச்சுனாங்க, ಈ ಆಲೋಚನೆಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ಬಂತು ಅಂದ್ರೆ பயங்கர ஃப்ரீ ஆயிருவோம். நம்ம ಭಯಂಕರವಾಗಿ ನಾವು ಫ್ರೀ ಆಗಿರ್ತೀವಿ. இங்க ஹிந்தில சொல்லுவாங்க பிந்தாஸ் ஆயிருவோம். நம்ம ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಬಿಂದಾಸ್ ಆಗಿರ್ತೀವಿ ಎಂಬುದು. ಯಾರ ಪத்தி ಕವಲಪಡ ಮಾಟோம், ಯಾರ ಕುರಿತಾಗಿ ಕಳವಳ ಪಡೋದಿಲ್ಲ. ஏசப்பாட்ட நான் பணக்காரன்பா, ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಶ್ರೀಮಂತ. நீ என்ன வேணா சொல்லிக்க, என்ன ನೀನ್ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಹೇಳಿ. நீ சொல்லலாம் நான் சைக்கிள்ல தான் வரேன், நீ வந்து ஒண்ணும் இல்லாதவன் அப்படி நீ சொல்லிக்கலாம். நான் ஏசப்பாட்ட பணக்காரன்பா. ನೀನ್ ಹೇಳ್ಬೋದು ನಾನು ಸೈಕಲ್ ಬರ್ತೀನಿ, ನಾನು ಏನ್ ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಶ್ರೀಮಂತನು ಎಂಬುದಾಗಿ. சோ யாருக்கு சொந்தம்? ಯಾರಿಗೆ ಸ್ವಂತ? அதான் மெயின் கேள்வி. ಅದೇ ಮುಖ್ಯ ಪ್ರಶ್ನೆ. இன்னைக்கு உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற காசு யாருக்கு சொந்தம்? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಅಕೌಂಟ್ ಇರತಕ್ಕಂತ ಹಣವು ಯಾರಿಗೆ ಸ್ವಂತ? அது கர்த்தருக்கு சொந்தம், ದೇವರಿಗೆ ಸ್ವಂತ. ಅದು அதை மேனேஜ் பண்றோம் நம்ம, அவ்வளவுதான். அந்த காசை வந்து ஏசப்பா கொடுத்த காசை நம்ம மேனேஜ் பண்றோம். அதை வந்து ஆண்டவரே எப்படி பயபக்தியோட இதை உபயோகப்படுத்தணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு உதவி செய்யணும், எப்படி நம்ம இது பண்ணணும், எப்படி எனக்கு எது வந்துடக்கூடாது. அதான் அந்த 15வது வசனத்துல ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு பேராசை கிரீட் வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு இந்த கதையை. ಆ ಒಂದು ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ ನಿಯೋಜನೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು, ದೇವರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಹಣವನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಯೋಜನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ, ಅದರ ಮೇಲೆ ಒಂದು ದ್ರವ್ಯಾಶ್ರಯ ಉಳ್ಳವನಾಗಿರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. சோ எதுக்கும் நான் ஓனர் இல்ல, ಯಾವುದಕ್ಕೂ ನಾನು ಯಜಮಾನನಲ್ಲ, தேவன் தான் ஓனர். ದೇವರೇ ಅದಕ್ಕೆ ಯಜಮಾನ. நம்ம எல்லாரும் மேனேஜர்ஸ், நம்ம எல்லாம் மேனேஜ் பண்றோம். ஏசப்பா கொடுத்த அந்த காரியங்களை, அது தாளந்தா இருக்கலாம், பணமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், மேனேஜ் பண்றோம். நம்ம மேனேஜர்ஸ் தான், ஓனர்ஸ் இல்ல. ಅಲ್ಲಿ ನಾವು ಯಜಮಾನರಲ್ಲ, ನಾವು ನಿಯೋಜನೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರು. ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ತಲಾಂತುಗಳಾಗಿರ್ಬೋದು, ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿರ್ಬೋದು, ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಯೋಜನೆ ಮಾಡ್ತೇವೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದೇ ಮುಖ್ಯ.